பிரியன் சொன்ன முக்கியமான ஒரு விஷயத்தை திரும்ப கேட்க விரும்புகிறேன். இந்த வகையிலான வதந்திகளுக்கு யாரு டார்கெட் ஆடியன்ஸ்? யாரை குறி வச்சு இந்த வதந்திகள் பரவப்படுது? டெல்லியில் நடந்த ஒரு மத மாநாட்டில இருந்தா கொரோனா பரவி இருக்கு. நீங்க இந்த கொரோனால சைனால ஒருத்தர் எச்சி துப்பிட்டாரு, அவர் பர்பஸா ஒரு சைக்கோ மாதிரி ஒருத்தர் துப்பிட்டே போறாரு, அதனால பரவுச்சு. இந்த வகையிலான வதந்திகளுக்கான டார்கெட் யாரு? ஒரு படிச்ச பெரிய லெவல்ல நகரமயமாக்கல் உருவான ஒரு மாநிலத்தில் வதந்தி பரவுது, அது வாட்ஸ்அப்ல பரவுதுங்கிறது என்ன மாதிரியான கோரிலேஷன் எனக்கு புரியல. அது பெரிய ஆபத்தான விஷயம். நல்ல வேலைக்கு அவர் நினைவுபடுத்தினார் சார். அதில் என்ன ஒரு விஷயம் பரவிட்டு இருக்குன்னா, முக்கியமானதுன்னா முஸ்லீம்ஸ் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்றாங்க. அப்போ ஸ்பூன்லாம் நக்கிற மாதிரி, பிளேட்லாம் நக்கிற மாதிரி இருக்கு. இவங்க கொரோனா பரப்புறதுக்காக இதுக்காக பயங்கரமாக வேலை செய்கிறாங்க, இங்கே இவ்வளோ பெரிய ஆபத்து நடக்குது அப்படின்னு சொல்லி இந்தியா முழுக்க இந்த வதந்தி பரவுது. அந்த வீடியோ சர்ச் பண்ணி பார்த்தா 2018 நடந்தது. 2018 கொரோனாங்கிற வார்த்தை கூட நம்ம யாருக்கும் தெரியாது. அந்த விஷயத்தை எடுத்துட்டு போட்டிருக்காங்க. அது ஒரு குறிப்பிட்ட இனம், அதாவது முஸ்லீம்ஸ்ல ஒரு பிரிவு, போரஸ் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க எதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சித்தாந்தம் உடையவர்கள். அவங்க ஒரே தட்டுல குடும்பமா ரவுண்டா உட்காந்து சாப்பிட்றதுனால அந்த விஷயத்தெல்லாம் சின்ன பிட்டு கூட இருக்கக்கூடாதுன்றக்கா அந்த மாதிரி பண்றாங்க. அவ்வளவுதான். முதல்ல இது இந்த வருடமும் கிடையாது. ரெண்டாவது அது கொரோனாக்காக பரப்பப்படுறதுக்காக செஞ்ச வேலையும் கிடையாது. அதை நீங்க விரும்புறீங்களா விரும்பலையா? இன்டென்ஷன் இப்ப தொடர்ந்து இந்த ஊர்ல மத பிரச்சனைகளை உருவாக்கிட்டே இருக்காங்க. இந்த மத பிரச்சனைகள் உருவாக்குறது தான் ஃபேக் நியூஸ்ல பெரிய தலைவலியா இருக்கு. தொடர்ந்து இதை செஞ்சுட்டே இருக்காங்க. யூடியூப்ல வீடியோ போடுறாங்க. அந்த விஷயத்துக்கு நடவடிக்கை கிடையாது. அவங்களுக்கு ஒரு கட்டற்ற சுதந்திரம் இருக்கு. இந்த மத பிரச்சனை உருவாக்குறது கருணாநிதி என்ன சொல்றாருன்னா, நீங்க நாடு முழுக்க கர்ஃபியூ போட்டுட்டு நான் ஒவ்வொருத்தரையா செக் பண்ணுவேன்னா, நீங்க சொல்ற இந்த ஒவ்வொரு யூடியூப் போறவரையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயில இருக்கிற ஆட்களுக்கே ஜாமீன் கொடுத்து வெளில தள்ளிட்டு இருக்காங்க. நீங்க அவங்க எப்படி அரெஸ்ட் பண்ணுவீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த மத ரீதியான பிரச்சனை உருவாக்குறான்ல, அவன் கர்ஃபியூக்கு அடுத்து வேலை செய்யல. அவன் வேலை செஞ்சுட்டு இருக்கான், ஆண்டாண்டு காலமா செஞ்சுட்டு இருக்கான். அவனோட இன்டென்ஷன் பாருங்க, ஸ்ட்ரைட்டா முஸ்லீம்ஸ் அடிக்கிறான். இப்ப கொரோனா எல்லாருக்கும் பிரச்சனை. அது ஜாதி பார்த்து, மதம் பார்த்து, இனம் பார்த்து அப்படிலாம் வரப்போறது கிடையாது. எல்லாருக்கும் வரப்போகுது. அதை வர்றதுல எவ்வளவு நுணுக்கமா பாத்தீங்கன்னா முஸ்லீம்ஸை டார்கெட் பண்ணி, அங்க பாருங்க இவங்க மத ரீதியாக வந்தவங்க எல்லாம் சேர்ந்து இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, அது பிரேக் டவுன் இருக்கு. ஈரோட்ல இந்த மாதிரி வந்தாங்கன்னு சொல்லி ஒண்ணு இருக்கு, சேலம்ல வந்தாங்கன்னு இருக்கு. அதெல்லாம் பிரிச்சு பார்த்தோம்னா அது ஒண்ணுமே இல்லை. ஒரு இடத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா, தப்பா போதுமான பாஸ்போர்ட் எதுவுமே இல்லாம வந்துட்டாங்கன்னு சொல்லி ஒரு வதந்தியை கிளப்பிட்டாங்க. முஸ்லீம்ஸ் தான் பரப்புறாங்கன்னு சொல்லி. அவங்களோட பாஸ்போர்ட் இருந்திருக்கு, ப்ராப்பர் விசா இருந்திருக்கு. அதுக்கு பிறகு அந்த இடத்துல இருக்கிற சுத்தி இருக்கிற மக்கள் ஒரு பேனிக்கா இருக்காங்க. புதுசா யாரோ இருக்காங்களே, இவங்க யாருன்னு கேட்கணும்ன்ற ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணதுனால கூப்பிட்டு போய் விசாரிக்க போயிருக்காங்க. இப்படித்தான் ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு கலர் அடிக்க ட்ரை பண்ணிருக்காங்க. கொரோனா கலர் அடிக்கல, நமக்கு இருக்கிற இடத்துல பிரச்சனையை உருவாக்குறதுக்கான தொடர் கலர்ல இருக்காங்க. எது கிடைச்சாலும் இந்த கலர் தான் அடிப்பாங்க. அதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கு. இது மாபெரும் தலைவலியா இருக்கு. இது அட்ரஸ் பண்றதே இல்ல. யூடியூப்ல இந்த வேலையை செய்யறதுக்குன்னே ஒரு கேங் இருக்கு. Facebookல இந்த வேலையை செய்யறதுக்குனே கேங் இருக்கு. இது அரசு ரீதியா நடவடிக்கை எடுக்க முடியாதா கார்த்திக்? எடுக்க மாட்டாங்க. இங்க தொடர்ந்து வலதுசாரிகளுடைய ஃபேக் நியூஸ் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லி பிபிசி ரிப்போர்ட் சொல்லுது. இங்க இந்தியா முழுக்க இருக்க ஃபேக்ட் செக்கர் எங்க போனாலும், உலகம் முழுக்க போய் மீட்டிங் போட்டாலும், கூகுளோட சிங்கப்பூர்ல போய் பேசும்போது அதான் தராங்க, வலதுசாரிகளுடைய ஃபேக் நியூஸ் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லி. அது மத ரீதியாக இருக்கு. இப்ப நான் பேசின உடனே, நான் இப்ப சாயந்தரம் வீட்டுக்கு போறதுக்குள்ள என்ன ஆகும்னா, என்னை கிறிஸ்துவ கைக்குலி, முஸ்லீம் கைக்குலி போஸ்ட் போட்டுட்டு இருப்பாங்க. இதுதான் நடக்குது. சித்தரிப்பு. இவன் இவன் தான், இவன் இதுக்கு எதிராக பேசுறவன் தான். இந்த சித்தரிப்பு சொல்லுங்க. குருட விரும்புனீங்க இல்ல, ஆக்சுவலா பார்த்தா அந்த டெல்லியில நடந்த அந்த மாநாடு இருக்கு இல்லையா, அந்த மாநாடு, அதுல கலந்து கொண்டவங்க அவர்கள் மூலமா தான் கொரோனா பரவித்துட்ட ஒரு விஷயம் தவிர, நான் முஸ்லீம் மதத்தை மட்டும் சொல்லல, வேற மதங்கள்ல கூட இந்த மாதிரியான காங்கிரகேஷன், இந்த கூட்டம் கூட்டுற விஷயங்கள் நடந்துதான் இருக்கு. தமிழ்நாட்டுல இன்னைக்கும் பாத்தீங்கன்னா பல வில்லேஜ்கள்ல பங்குனி மாசம் பல தஞ்சாவூர் டெல்டா மாவட்டங்கள்ல பங்குனி மாசம் கோவில் விசேஷங்கள் நடக்கும் நிறைய. அதற்காக சிங்கப்பூர்ல, மலேசியால நிறைய பேர் வந்திருப்பாங்க. இங்க அங்க மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா வில்லேஜஸ்ல லைஃப் ஆஸ் யூஷுவல் தான் போயிட்டு இருக்கு. அது கோவில் திருவிழாக்கள் ஆகட்டும், தேரோட்டம் ஆகட்டும், பல விஷயங்கள் அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஆனா ஒரு குறிப்பிட்ட மதத்தை டார்கெட் பண்றதுக்காக, இப்போ நம்ம கார்த்திகேயன் சொன்ன மாதிரி, நான் முதல்லயே சொன்ன மாதிரி, ஒரு குறிப்பிட்ட மதத்தை டார்கெட் பண்ற மாதிரியான விஷயங்கள். அப்ப நீங்க அயோத்தியில போய் அயோத்தியில போய் ஒரு கூட்டத்தோட போய் அடிக்கல் நடத்தீங்களே, அது எந்த விஷயம்? அதை பத்தி யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. ஆக்சுவலா சோ இது மத ரீதியான விஷயங்கள். தப்லீக் ஜமாத் அப்படின்றது ஒரு முஸ்லீம் மதத்தை ஒரு காலமா கடைபிடித்து கொண்டு ஒரு விஷயம். அது என்னன்னா பாத்தீங்கன்னா, நீ ஒரு மசூதி இருந்ததுன்னா அதை சுத்தி இருக்கிற அந்த முஸ்லீம்களை பார்த்து, அங்க இருக்கிற ஒரு 6-7 பேர் என்ன பண்ணுவாங்க, மசூதியே தங்கி இருப்பாங்க. அந்த வீடுகளுக்கு போயிட்டு நீங்க ஒழுங்கா பே பண்ணுங்க, 5 வேளை தொழுகை பண்ணுங்க, அது ரெகுலரா பண்ணிட்டு இருக்காங்க. அது தொடர்ந்து நடக்கிற விஷயம், இன்னைக்கு நேரத்துக்கு நடக்கிற விஷயம் இல்ல. ரொம்ப வருஷமாக, நூற்றாண்டுகளாக. ரெண்டாவது, இந்த மாதிரி மத ரீதியான விளையாட்டுகளை இப்பயாவது விளையாடுறதை நிறுத்தணும். கொரோனா வந்தாவது நம்ம எல்லாரும் மனுஷங்கிறத புரிஞ்சுக்கணுமா இல்லையா? கொரோனா வந்த பிறகும் நான் மதமாகத்தான் இருப்பேன், நான் மத விஷயத்தை தான் தூண்டிட்டு இருப்பேன்.
நான் கொரோனா 3 மாசத்துக்கு சரியா போன அப்புறம் என் வியாபாரம் பார்க்கணும்னு நினைக்கிற ஆள் இருக்குல்ல, அந்த ஆள் இருந்து கொஞ்சம் தள்ளி இல்லைங்க, அது எந்த மதமா இருந்தாலும். ஓகே.